இந்த லவ்லாம் வேணான்னு எத்தனை தடவை சொன்னேன். நீ கடைக்கு வந்த போல உன விரட்டி தானே விட்டேன். இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு தெரியும். என் வீட்டை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்கன்னு எல்லாம் தெரியும். அதனாலதான் ஒதுங்கியே இருந்தேன். இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சுல. இந்த அசிங்கல் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவையா? இங்க பாரு பாண்டி, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அவன் வந்து கத்துனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ அவங்க மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டிட்டு இருக்க. உன்னாலதானே அவங்க இங்க வந்து பேசுறாங்க. அப்ப கோவத்தை உங்க தானே காட்ட முடியும். என் வீட்டுல இருக்கிறவங்க அங்க வந்து தப்பு தப்பா மரியாதை இல்லாம பேசினா நீ சும்மா விட்டுறியா? பாண்டி, நீ திரும்ப திரும்ப என்கிட்டயே கோச்சுக்கிற. நானும் உன் பக்கம் தான் நிக்கிறேன். நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஆமா இருக்க கிழிச்ச. அப்படி இருந்திருந்தா அவங்களை இங்க வரவே விட்டுருக்க மாட்டேல்ல. உனக்கே என் வீட்டை பத்தி தெரியாதா? அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்றாங்களா? இங்க பாரு, அவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னா எனக்கு நீ தேவையே இல்ல. அப்படியே போயிடு. இப்படி எல்லாம் பேசாத பாண்டி. அப்படிதான் நீ பேசுவேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் சமாளிச்சுப்பேன். ஆனா வீட்டுல இருக்கவங்களை பத்தி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, உன் அண்ணன் பெரிய இவனா? வீட்டு படியேறி வந்து கண்டபடி பேசியிருக்கான். அவங்கிட்ட ஒழுங்கா சொல்லி வச்சிரு. இனிமே அவனை எங்க பார்த்தாலும் அடிதான். கண்ணில் மட்டும் மாட்டினான் வையே, அப்ப தெரியும் இந்த பாண்டி யாருன்னு. ப்ளீஸ் பாண்டி, இப்படி எல்லாம் பேசாத. ஏய், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. போன வை.